விஜயகாந்த் வியாஸ்காந்த் அணியிலே தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் தற்போது பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார். எனவே இந்த போட்டித் தொடரிலும் கூட அவரால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த முடிந்தது. வனிந்து வசனங்கவுக்கு ஒரு மாற்றீடு வீரராக ஒரு துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி இரண்டிலும் சமமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய வீரர் என்றால் அது துஷான் ஹேமந்தவாக இருப்பார். இந்த போட்டித் தொடரை பொறுத்தமட்டில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சாமிகா கருணாரத்ன அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களில் முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் அகில தனஞ்சய் இருக்கிறார். அதே போல நுவன் துஷார் இருக்கிறார். அவரை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து துஷான் ஹேமந்த் நீங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். இந்த வீரர்கள் தான் அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருக்கிறார்கள். வனிந்து ஹசரங்க எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இந்த தொடரில் விளையாட மாட்டார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவருடைய இடத்துக்கு விளையாடக்கூடிய சரியான வீரர் யார் என்பதற்கு ஒரு முயற்சியாக துஷான் ஹேமந்தவை ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் விளையாட வைக்க முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. என்று சொன்னால் அவர் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இலங்கை ஏ அணியில், இலங்கை வளர்ந்து வரும் அணியில் உள்ளூர் முதல் தர போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். இல்லை இறுதியாக நடைபெற்ற ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான போட்டியும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார். எனவே எங்களுக்கு தெரியும் வனிது ஹசரங்கனுடைய பிரதியீடு வீரராக மாற்றீட்டு வீரராக இருப்பது எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஜெஃப்ரி வெண்டஸே, அதே போல வியாஸ்காந்த். ஆனாலும் அவரை தவிர்த்து இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கிறது. அதே போல இந்த போட்டித்தொடரில் நீங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள் கமிந்து மெண்டிஸும் சிறப்பாக பந்து வீச்சில் செயற்பட்டிருந்த. எனவே ஒட்டுமொத்தமாக பந்து வீச்சாளர்களில் சிறப்பாக செயற்பட்ட வீரர்களை பார்க்கிற பொழுது துஷான் ஹேமந்தவுக்கு எதிர்வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் பிரதாப் இருக்கின்றது. உண்மையில் துஷான் ஹேமந்த் என்ற ஒரு சகோதர வீரர் தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகள் மற்றும் இலங்கை ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டி, வளர்ந்து வரும் அணிகளுக்கு இடையிலான போட்டி என தொடர்ச்சியாக தன்னுடைய பிரகாசிப்பை வெளிப்படுத்தி வரும் வீரர். எங்களை பொறுத்தவரையிலே வனிந்து வசனங்களுக்கு ஒரு சரியான ஒரு மாற்றீடு வீரராக துஷான் ஹேமந்த் தான் இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அவருடைய வயது தற்போது 30 நெருங்கி இருக்கின்றது. ஒரு அனுபவமான ஒரு உள்ளூர் போட்டிகளில் பிரகாசித்த ஒரு சகோதர வீரர். எனவே தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய பிரகாசிப்புகளை தன்னால் இயன்றளவு வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக வனிந்து வசனங்க அணியில் இருப்பதன் காரணமாக அவருக்கான இடம் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் எங்களுக்கு தேவையான ஒரு இடதுகை சுழல்பந்து வீச்சாளர் அதனை சரியாக செய்யக்கூடிய வீரர். இந்த போட்டியிலே 3 போட்டிகளை விளையாடியிருந்தாலும் கூட அந்த ஒரு போட்டியிலே 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஒட்டுமொத்தமாக அந்த 4 விக்கெட்டுகள் மட்டும்தான் கைப்பற்றியிருந்தார். துடுப்பாட்டத்திலும் கூட சரியான நேரங்களிலே அவரால் பிரகாசிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர் தான். எனவே ஜிம்பாப்வே தொடரை பொறுத்தவரையில் அவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள். தற்போதைய நிலையிலே வனிந்து வசனங்களுக்கு பதிலாக செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜெஃப்ரி வெண்டஸை நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு பந்து வீச்சாளராக இருந்தாலும் அவருடைய துடுப்பாட்ட திறமையை கவனத்தில் கொண்டு துஷான் ஹேமந்துக்கு எங்களால் ஜிம்பாப்வே தொடரிலே வாய்ப்பினை வழங்க முடியும். அதனை தாண்டி பார்க்கும்போது விஜயகாந்த் வியாஸ்காந்த் அணியிலே தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் தற்போது பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார். எனவே இந்த போட்டித் தொடரிலும் கூட அவரால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த முடிந்தது. முக்கியமாக 2 போட்டிகளை விளையாடி ஒரு போட்டியில் 26 ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகளை கைப்பற்றாமல் இருந்தாலும் கூட ஒரு போட்டியிலே மிகச்சிறப்பாக பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டார். எனவே வியாஸ்காந்தும் தன்னுடைய பிரகாசிப்பை வெளிப்படுத்தி தொடர்ச்சியாக தேசிய அணிக்குள் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரம் தற்போதைய பொறுத்தவரையிலே துடுப்பாட்டத்தை கருத்தில் கொண்டுதான் துஷான் ஹேமந்தவை அணிக்குள் இணைக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை தாண்டி சுழல்பந்து வீச்சாளராக ஒரு இடதுகை சுழல்பந்து வீச்சாளராக பார்க்கும்போது எங்களால் ஒட்டுமொத்தமாக வியாஸ்காந்துக்கு செல்ல முடியுமானால் வனிந்து வசனங்கவுக்கு ஒரு மாற்றீடு வீரராக ஒரு துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி இரண்டிலும் சமமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய வீரர் என்றால் அது துஷான் ஹேமந்தவாக இருப்பார். பொறுத்திருந்து பார்ப்போம். அவரும் கூட தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் பிரகாசித்து ஒரு வீரர் வாய்ப்புக்காக துடித்து வரும் ஒரு சகோதர வீரராக இருக்கிறார். எனவே அவருக்கான வாய்ப்பு ஜிம்பாப்வே தொடரிலே வியாஸ்காந்த் அல்லது துஷான் ஹேமந்த் ஆகியோர் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வீரரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் கட்டாயம் பேச வேண்டும். மதீஷ பத்திரனவுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விடயம் முக்கியமாக எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 போட்டிகளில் மாத்திரம் விளையாடி ஒரே ஒரு விக்கெட்டை வீழ்த்தி இருக்கிறார். ஒரு ஏமாற்றம் கொடுத்த ஒரு வீரராக மாறுகிறார். அவருடைய பந்து வீச்சு பாணியை நாங்கள் SA T20 அந்த லீக் தொடரிலிருந்து IPL தொடரிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கணும். ஆனால் இந்த SLC T20 லீக் தொடரிலும் அவர் ஏமாற்றி கொடுத்திருக்கிறார். எனவே எதிர்வரும் காலத்தில் மதீஷவினுடைய இடம் T20 அணியில் குறிப்பாக அவருக்கு கிடைக்குமா என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கின்றது. உண்மையில் அவர் இனிவரும் காலங்களில் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட வேண்டும், உள்ளூர் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும், அதாவது கிரிக்கெட் விமர்சகர்களும் பிரதாப் கூறிக்கொண்டே இருக்கிறார். எனவே இனிவரும் காலங்களில் மதீஷ பத்திரன தன்னுடைய அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு உள்ளூர் போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாடி தன்னுடைய அந்த பந்து வீச்சு பாணியாக இருக்கலாம், தன்னுடைய திறமையை தக்க வைப்பதாக இருக்கலாம், அது தொடர்பில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. எவ்வளவு திறமை இருந்தாலும் விக்கெட்டுகளை எடுக்காவிட்டால் அவர் விளையாடுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. எங்களுக்கு திறமையை போல அந்த அவர்களுக்குரிய அந்த பொறுப்புகளையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் செய்தால்தான் இந்த அணியினுடைய வெற்றியில் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக. எனவே மதீஷ பத்திரனுடைய எதிர்காலம் இனிவரும் காலங்களில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஆம் ரிஷாட், மதீஸை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப கால பகுதியில் மிகச்சிறப்பான பந்து வீச்சாளர் அவராக இலங்கையின் எதிர்கால, அதாவது லசித் மாலிங்கவுக்கு சரியான ஒரு மாற்றீடு வீரராக இருப்பார் என்று அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஆனாலும் கூட எங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு அவருடைய உபாதையின் காரணமாக அவருடைய பந்து வீச்சு பாணி முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பந்து வீச்சு பாணி மாற்றப்பட்ட பின்னர் அவரால் இயன்றளவு தன்னுடைய பிரகாசிப்பை வழங்க முடியாமல் இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும் கடைசியாக வந்து இலங்கை அணிக்கான தொடர்களாக இருக்கட்டும், இறுதியாக நடைபெற்று முடிந்த IPL தொடராக இருக்கட்டும், அனைத்து போட்டிகளிலுமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட அவருடைய முழுமையான பிரகாசிப்பை அவரால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. நேரம் இலங்கையில் நடைபெற்ற உள்ளூர் போட்டிகளிலும் கூட தொடர்ச்சியாக அவரால் தடுமாற்றம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக அவரால் விக்கெட்டுகளை கைப்பற்ற முடியவில்லை, ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கின்றார். எனவே ஒரு முற்றுமுழுதாக தன்னுடைய பிரகாசிப்பினை இழந்த ஒரு பந்து வீச்சாளராக தற்போது மாறிக்கொண்டிருக்கின்றார். அதனை சரியாக தன்னுடைய பந்து வீச்சில் மீண்டும் கவனம் செலுத்துவதற்கு உள்ளூர் போட்டிகளை தொடர்ச்சியாக விளையாட வேண்டும். உள்ளூர் போட்டிகளிலே விளையாடினால் மாத்திரமே, அதே நேரம் உள்ளூர் போட்டிகள் மட்டுப்படுத்த போட்டிகள் மாத்திரமின்றி 4 நாள் போட்டிகளிலும் அவர் மீண்டும் தன்னுடைய, அதாவது ஆரம்ப காலம் போன்று மீண்டும் தன்னுடைய பிரகாசிப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரம் உள்ளூர் போட்டிகளை 4 நாள் போட்டிகளை தொடர்ச்சியாக விளையாட வேண்டும். அதன் மூலமாக தான் அவருடைய மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் டில்ஷான் மதுஷாவுக்கும் எங்களுக்கு தெரியும் உபாதைக்கு பின்னர் அவருடைய இந்த பிரகாசிப்புகள் குறைவாக தான் நடந்தது. இந்த போட்டி தொடரும் கூட 4 விக்கெட்டுகளை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தினாலும் கூட ஓட்டங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளராக இருக்கின்றார். எனவே அவரும் தன்னுடைய இந்த ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உபாதைகளிலிருந்து தாண்டி தன்னுடைய பிரகாசிப்பினை சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டும். முக்கியமாக இந்த 2 வீரர்கள் கூட இலங்கையின் எதிர்கால பந்து வீச்சாளர்களாக ஒரு அடையாளம் காணப்பட்ட பந்து வீச்சாளர்களாக இருந்தார்கள். எனவே தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த போட்டித்தொடரை தாண்டி எதிர்வரும் காலங்களில் உள்ளூர் போட்டிகளை பிரகாசித்து இந்த வீரர்கள் இருவரும் மீண்டும் தேசிய அணிக்குள் தங்களுடைய மிகச்சிறந்த வீரர்களாக, மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களாக வர வேண்டும். காரணம் அவர்களுக்கு இன்னும் வயது இருக்கின்றது. எனவே தங்களுடைய பிரகாசிப்புகளை மேலும் மெருகேற்றி மீண்டும் அணிக்குள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக.